Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ ஆதவர்ஜுனா டிஎம்கே ரூட்டில் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து எந்த சீட்டு கொடுக்கப்படலை. ஸோ என்னாச்சு, டிஎம்கேல வந்து அவரோட வளர்ச்சி, அவர் வந்தால் என்ன நடக்கும்ன்ற ஒரு அச்சத்தில் அவரை ஓரம் கட்டி வச்சாங்க. அப்போவே திமுக மேலே ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு மனசு வருத்தம், அது கோபமாக மாறிச்சு. விஜயை வந்து ஓரளவுக்கு அரசியலில் வரத்துக்கு தூபம் போட்டதே ஆதவர்ஜுனான்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவரை மீட் பண்ணி, அவர் வந்து பிசிக்காவா மீட் பண்ணல, ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து யார் நல்ல ஒரு புத்திசாலித்தனமா இருக்காங்களோ அவர்கிட்ட பிடிக்கும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி வழியா உள்ள போய் அவர் மைண்ட்ல இதே பாயிண்ட், நீங்க வந்து ஆட்சியில பங்கு அப்படி கேளுங்க, இது கேளுங்க, அம்பேத்கர், இதெல்லாம் இவர் தான் உள்ள பண்ணிருக்காரு. இவர் கொடுத்த காரணங்கள் அந்த விழாவுக்கு போகாதது ரொம்ப ஒரு குழந்தைத்தனமானதுன்னு சொல்லலாம். இல்ல, அதுக்கு தான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு சார். என்னைய வச்சு ஒரு அரசியல் விளையாட்டு விளையாட பாக்குறாங்க, நான் பகடையா இருக்க விரும்பலன்னு திரும்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க அரசியல்னாலே விளையாட்டு இருக்கும், அரசியல்னாலே பகடை இருக்கும், அதை பயந்து நீங்க போகாம இருப்பீங்களா? திரும்ப மேடை ஏறி இருந்தா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை முறிஞ்சிருக்கும். ஆனா ஒரு மேடைக்கு போகவே மேடை ஏறல. இவர் என்ன பண்ண பார்த்தாரு, நான் மேடை ஏறேன்னு சொல்லி திமுக என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். நீங்க விஜய் பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு டெப்டி சிஎம் தானே வேணும், 2 டெப்டி சிஎம்மா போட்டுறேன், வாங்க உங்களுக்கு இன்னும் 10 சீட் தரேன், அசம்பிளி தரேன் அப்படின்னு சொல்லுவாரோன்ற எண்ணத்துல ஒரு 15 நாள் மௌனம் காத்தார். ஆதவர்ஜுனா நிச்சயமா ஒரு அப்செட்டா தான் இருப்பாரு. அவருடைய பிளான் இப்போதைக்கு என்ன சார்? விஜய் கட்சியை சேர்ந்துருவாரு, விஜய்க்கு ஜாயின் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். அது இதெல்லாம் அது நோக்கி போயிட்டு இருக்கு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். கடந்த சில நாட்களாக விஜய், ஆதவர்ஜுனா, திருமா இவங்க 3 பேர் தான் ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருந்திருக்காங்க. ஆதவர்ஜுனா திமுகவை ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ திருமா பல விஷயமா இதை பத்தி பேசினாலும் இன்னைக்கு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு திருமா வந்திருக்காரு. ஆதவர்ஜுனாவை கட்சியை விட்டு ஒரு 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பாக திமுக தான் ஆதவர்ஜுனாவை வந்து சஸ்பெண்ட் செய்ய சொல்லி திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஆதவர்ஜுனா நீக்கம், அதே போல முதல்வரை போய் செக்ரட்டரியேட்ல வந்து திருமா பார்த்திருக்காரு. இந்த டெவலப்மெண்ட்டை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? முதல்ல ஆதவர்ஜுனா யாருன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். யார் வளர்ப்பவர்னு புரிஞ்சுக்கணும். லாட்ரி மார்ட்டினோட மருமகங்கிறது ஒரு பக்கம், அவருக்கு பொலிட்டிக்கல் அம்பிஷன் ரொம்ப அதிகம். சரி, மார்ட்டின் என்னைக்கும் எந்த கட்சியிலையும் சேர மாட்டார். அவர் பிஜேபியும் கொடுப்பார், டிஎம்கே கொடுப்பார், ஏடிஎம் எல்லாரும் கொடுப்பார். அவர் ஒய்ஃப் மட்டும் லீமா ரோஸ் அப்படி கொஞ்சம் பாரிவேந்தர் கூட இருந்தாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. சார்ல்ஸ் வந்து அவர் பையன் பிஜேபியில் ஜாயின் பண்ண விட்டா அவன் பசங்களும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனால் மருமகளுக்கு மட்டும் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஆம்பிஷியஸாக இருக்காரு. ஆம்பிஷியஸ், ரொம்ப ஆம்பிஷியஸ். அது தப்பு இல்லை, இளைஞர். அவர் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்னு கேள்விப்பட்டேன். அந்த பாஸ்கெட் பால் டீம் அந்த மாதிரிலாம் தலைவர், அதுலலாம் ஒரு விளையாட்டு ரொம்ப ஆர்வம் மிக்கவர். ஆல் இந்தியா பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனாக இருக்கார். அதில் வந்து கௌதம் சிகாமணியோடலாம் ஃப்ரெண்டு. டிஎம்கே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஆக்சுவலாக டிஎம்கேக்கும் மார்ட்டினுக்கும் ரொம்ப ஃபேமிலி கனெக்ஷன் ரொம்ப உண்டு. கலைஞர் இருக்கும்போது அடிக்கடி மார்ட்டின் போய் பார்ப்பார். தப்பு கிடையாது, கலைஞர் வச்சு சினிமாலாம் எடுத்தார், எல்லாம் பண்ணார். ஸோ ஆதவர்ஜுனா டிஎம்கே ரூட்டில் உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணார். அதுக்கு டிஎம்கே ஃபேமிலியில் இருந்த சில பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவரை. ஓகே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து எந்த சீட்டும் கொடுக்கப்படலை. அப்புறம் அந்த டிஎம்கேவோட அந்த தேர்தல் வியூக அந்த நிபுணர் டீம்லேயும் அவர் பணியாற்றுறதா கேள்விப்பட்டேன். அவர் கொஞ்சம் ஆதவர்ஜுனா ஸ்மார்ட் மேன், நாட் அவர் வந்து குறைச்சி மதிப்பு போட முடியாது. கொஞ்சம் நல்ல ஒரு லேட்ரல் திங்கிங் உள்ள ஒரு மனிதர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ என்னாச்சு, டிஎம்கேல வந்து அவரோட வளர்ச்சி, அவர் வந்தால் என்ன நடக்கும்ன்ற ஒரு அச்சத்தில் அவரை ஓரம் கட்டி வச்சாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பரே சொன்னாலும் நீங்கள் டிஎம்கேல ஃபியூச்சர் கடை உங்களை எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து விசிகேல போய் ஜாயின் பண்ணுங்க, இவங்க தான் வழி காமிச்சு விட்டுருக்காங்க. சரி, விசிகேலையும் இவங்கெல்லாம் சொன்னால் கேட்பாங்க, விசிகேல போய் விசிகேல என்னென்னா, விசிகே இப்போ வந்து ஒரு நிலைப்பாடு, தலித் அல்லாத தலைவர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா வெறும் தலித் கட்சியாக மட்டும் பார்த்தா போகாது, கொஞ்சம் வளரணுங்கிற எண்ணத்தில். அது இல்லாமல் அவரை ரெக்கமெண்டேஷன் பண்ண இடம் பெரிய இடம். ஓகே. அதனால் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே கொஞ்ச நாள்லேயே வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ வந்து திருப்பி ஸ்டாலின்கிட்ட போய் எனக்கு 2 சீட்டு வந்து ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி
அன்ரிசர்வ்டு ஒரு சீட் வேணும், பொது தொகுதி ஒன்றுன்னு கேட்டார். அது ஆதவர்ஜுனாவுக்காக தான் ஸ்டாலின் கேட்டாங்க. கேட்டார், என்ன ஆதவுக்கா அப்படின்னு கேட்டார். ஸ்டாலின் எல்லாம் நீங்கள் பழந்துன்னு கொட்டையை போட்டவர், அவர்கிட்ட போய் வேலைக்கு ஆகாது, என்ன ஆதவுக்கான்னு கேட்டாராம். அப்புறம் கேட்டார், நாங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் உங்கள் டீம் வழியாக உள்ள வர பார்க்குறாரா, நாங்கள் என்ன அவ்வளோ குறைச்சி மதிப்பு போடுறீங்களா எங்களை, அதெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. அப்போவே திமுக மேலே ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு மனசு வருத்தம், அது கோபமாக மாறிச்சு. உங்கள் கட்சியில் கொடுக்க மாட்டேன் நீங்கள், நான் வீதிகளை ஜாயின் பண்ணி வந்து கேட்டால் அதையும் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அண்ணா, அப்படின்னா நான் என்ன தீண்டத்தகாதவனான்ற வார்த்தையை கேட்டாராம். ஸ்டாலினுக்கு அதில் அப்பயே விழுந்துருச்சு. இது வந்து பாராளுமன்ற தேர்தல் போதே திமுகவுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் முட்டல் மோதல் உரசல் அதிகமாக வெளியே தெரியல. ஆதவர்ஜுனா திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணது எங்கன்னா பார்த்தீங்களா? இல்லை. ஏங்க இப்போ ரவிக்குமாரோ சிந்தனை செல்வனோ வன்னியரசோ அவங்களாம் டெடிக்கேட்டட் விசிகே, உயிரே கொடுப்பாங்க கட்சிக்கு. எந்த பதவி வன்னியரசெல்லாம் பதவி எதிர்பார்த்து கட்சியில் வரல, கொள்கை பிடிப்பாளர்கள். என்னதான் உங்களுக்கு விசிகே மேலே 1000 மன வருத்தம் இருந்தால் கூட அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் கொள்கை பிடிப்பாளர்கள். சிந்தனை செல்வனோ வன்னியரசோ ஆலு ஷானவாசோ கட்சிக்கு உயிரை கொடுத்து பண்ணக்கூடியவங்க. அவங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் ஆலு ஷானவாசில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ரவிக்குமார் பண்ணி எல்லாம் சிந்தனை இத்தனைக்கும் இவருக்கு சீட் கூட கொடுக்கல, இருந்தாலும் அவர் மனசு வருத்தப்படாமல் போய் பண்ணார். இவர் தேர்தல் பக்கமே போகல. ஏன்னா திமுக நான் எப்படி போய் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு ஒதுக்கிட்டாராம். அப்போவே டிஎம்கே பார்த்துதான், ஓஹோ நீங்கள் என்ன டிஎம்கேல வந்து கேம்பெயின் பண்ண மாட்டிங்களா, ஓ அப்போ விசிகளை தனியாக நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்களா அப்படின்னு ஒரு ரவுண்டு கட்டி வச்சுட்டாங்க. ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா மற்ற கட்சி நம்ம என்ன பண்ண முடியும்னு இது இப்படியே போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளில் வந்து விசிக தலைவர்கிட்ட போய் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேளுங்க. என்னமோ திருமாவளவனுக்கு ஆதவர்ஜுனா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். அது என்ன, மேபி அவர் படித்த ஒரு எஜுகேட்டட் நல்ல ஒரு திறமையானவர் இருக்கலாம். ஒரு தலைவருக்கு வந்து ஏன் ஒரு 2ஆம் கட்ட தலைவர் மேலே பாசம் இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ காரணம் இருக்கலாம். நல்ல ஒரு திறமையானவர்னு காரணம் இருக்கலாம், நல்ல ஒரு ஸ்மார்ட் மேன் ஒரு காரணம் இருக்கலாம். திருமாவுக்கு வந்து அவரை கண்ட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நானே கேள்விப்பட்டேன், 2ஆம் கட்ட தலைவர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் மற்ற தலைவர்களை விட 2ஆம் கட்ட தலைவரோட ஆதவ் மேலே கொஞ்சம் அதிக பாசம் வச்சது மற்ற தலைவர்களுக்கும் பிடிக்கல, அது வேற விஷயம். அடிக்கடி அவர் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவாராம், என்ன பண்ணலாம். அப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த தேர்தலில் வந்து ஓரளவுக்கு அவரோட கணிசமான முறையில் வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு ஆதவும் காரணம், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது என்னன்னா, திருமாட்ட போய் ஆட்சியில் பங்கு திருமா அமைதியாக கூட்டணி இது போன தேர்தல் வரைக்கும், சட்டசபை தேர்தல் வரைக்கும் திருமா வந்து ஒரு ஒபீடியன்ட் அலையன்ஸ் பார்ட்னராக தான் இருந்தார். திமுகவுக்கு மதித்து திமுகவுக்கு கட்டுப்பட்ட, எப்படி மதிமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ எல்லாம் கட்டுப்பட்டு. இப்போ காங்கிரஸ் ஒரு குரல் டிஎம்கே எழுந்து வராது, ஆதரித்தான் வரும். மதிமுக ஒன்றும் பெருசாக இல்லை, கம்யூனிஸ்ட்னு ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்லை. ஏதோ அந்த இப்போ இந்த ட்ரேட் யூனியன் கலடா பண்ணாங்க சாம்சங்கில், மிதி ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இவர் நீங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரம் பங்கு இதெல்லாம் திருமாவை பேச வச்சதே ஆதவர்ஜுனாங்க டிஎம்கேவோட ஒரு கணக்கு. அது தப்பாக ரைட்டாக இருக்கலாம், அவனுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் பிரகாரம் அதை நம்பி திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டார். ஆட்சியில் பங்குன்னு கரெக்டாக விஜயும் அந்த பாயிண்டை பிடிச்சிட்டார். விஜயை வந்து ஓரளவுக்கு அரசியலில் வரத்துக்கு தூபம் போட்டதே ஆதவர்ஜுனான்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவரை மீட் பண்ணி, அவர் வந்து பிசிகாவாக மீட் பண்ணல, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக விஜயை மீட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக. ஏன்னா விஜய்க்கு வந்து யார் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருக்காங்களோ அவர்கிட்ட பிடிக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வழியாக உள்ளே போய் அவர் மைண்டில் இதே பாயிண்ட்டை, நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அப்படி கேளுங்க, இது கேளுங்க, அம்பேத்கர் இதெல்லாம் இவர் தான் உள்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு இன்ஜெக்ட் பண்ணது ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா ஓரளவுக்கு இன்ஜெக்ட், டீம் இருந்திருக்கு, பட் ஓரளவுக்கு 30%, 20%, 40% பண்ணது ஆதவர்ஜுனா. இது என்ன ஆயிடுது, இது திருமாவளவனுக்கு தெரிஞ்சே பேசாமல் விட்டார். இந்த விஷயம் டிஎம்கே அதுக்கும் போயிடுச்சு. அங்கே வேடிக்கை என்னன்னா, விஜயோட ஆதவர்ஜுனா டச்சில் இருக்காருங்கிறது திருமாவுக்கு முன்னாடி டிஎம்கே போய், ஏங்க ஆளுங்கட்சிங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஈயரும்பு கூட நடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் பவர் கட்சி சார்பில் எல்லாம் இருக்கும்போது ஸ்டாலின் கேட்டார், என்ன நடக்குது, என்னத்துக்கு இவர் போய் விஜயை பார்க்குறாரு, நமக்கு விஜய், ஏன்னா விஜய் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்டாலின் பண்ணா, சரி வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னாலும்.
கரெக்டாக இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் அமைப்பாக வரும்போது தான் இந்த பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. இப்போ கட்சி விட்டு நீக்கிட்டார். ஸ்டாலின் ஒன்று கேட்டாராம், கட்சி விட்டு நீக்கல, கண்டிச்சிங்களான்னு கேட்டாராம். கண்டிக்கிறதுக்கு உங்கள் கட்சியோட செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது திமுகவில் ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணாலும் ஸ்டாலின் கண்டிப்பார். உடனே இருங்க, அடுத்த மாதம் பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி அந்த எம்எல்ஏ கண்டிக்கிறான்னு ஸ்டாலின் என்னக்கா சொல்லியிருக்காரு. கலைஞர் தூக்கி போட்டுருவார். பொதுக்குழுவே பொள்ளங்காய போடாம்பார். அந்த மாதிரி என்ன வேணா நீ நடவடிக்கை எடுங்க, நீ கண்டிச்சு அறிக்கை விட்டு இவர் இப்படி பண்றது இப்போ விட்டுறார், அப்போ விடல. இந்த மன வருத்தம் ஸ்டாலினுக்கு இருக்கு. ஓகே. ஆனா அதே ஸ்டாலின் சொன்னாரா, நமக்கு வேண்டாங்க, நம்ம கூட்டணி விட்டு நம்மளே யாரையும் அனுப்ப வேண்டாம், நம்மளை நம்பி வந்தவன் நம்ம அனுப்பக்கூடாது. ஓகே. அப்படிங்கிற கழட்டி விடுற மைண்ட் செட்ல திமுக இருந்துச்சா என்ன? இருந்தது, ஒரு ஸ்டேஜில் இருந்தது. இவங்க ரொம்ப ஓவரா போனாங்கன்னா, இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்துட்டார்னா அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார், கூட்டணி முடிஞ்சதுன்னு பண்ணியிருப்பார். கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அந்த மூடில் இருந்தார். அவர் கூப்பிட்டு சொன்னாரா, புத்தக வெளியிட்டு போறீங்களா கூட்டணியா, ரெண்டில் நீங்களே என்ன முடிவு பண்ணுங்க தம்பி. விகடன் மேடையை ஏறாததற்கு காரணம் திமுக தானா? கண்டிப்பா பிரஷர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. நான் என்னதான் எனக்கு அழுத்தம் வரலன்னு சொன்னா, அழுத்தம் இருக்கு. அழுத்தம் வரலன்னா ஏன் போய் கலந்துக்கல? அடுத்த கேள்வி வருது இல்ல, அழுத்தமே இல்ல. திமுக சொல்லி நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இல்ல, அதுக்கு தான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. சரி, என்னைய வச்சு ஒரு அரசியல் விளையாட்டு விளையாட பாக்குறாங்க, நான் பகடையா இருக்க விரும்பலன்னு திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அரசியல்னாலே விளையாட்டு இருக்கும், அரசியல்னாலே பகடை இருக்கும். அதை பயந்து நீங்க போகாம இருப்பீங்களா? நீங்க தேர்தல் இப்போ வாக்கு வங்கி அரசியல்னு வந்துட்டா குற்றச்சாட்டுகள் வரதான் வரும். இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பயந்து மீட்டிங் போகாம இருக்கிறவங்க அப்ப தேர்தலில் எப்படி நீங்க போட்டி போட போறீங்க? அப்ப வெங்க வயலை பத்தி பேசுறீங்களே, ஒன்றும் பேசலையே. சரி, இது என்ன சொல்றேன்னா, இவர் கொடுத்த காரணங்கள் அந்த விழாவுக்கு போகாதது ரொம்ப ஒரு குழந்தைத்தனமானதுன்னு சொல்லலாம். இட் டசன்ட் மேட்ச் த ஸ்டாண்டர்ட். திருமாவளவன்ற ஒரு ஆளுமைக்கு, அதாவது திரும்ப சென்ஸ் பண்ணிட்டாரு, அதாவது மேலையில் இப்படிப்பட்ட அரசியல் பேசுவாங்க, நம்மளை பலிகடா ஆக்கிடுவாங்கிற ஒரு உள்ளுணர்வு அவருக்கு இருக்கு. இந்த செய்தியை வெளியிட்டது யாரு? இருங்க, விகடன், விஜய், ஆதவர்ஜுனா 3 பேருக்குமே தெரிந்த இந்த செய்தியை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது தினமலர் தான். தினமலர் யாரு கொடுத்தது? ஆதவர்ஜுனா தான் கொடுத்தார். ஆதவர்ஜுனா திருமாவளவன் கொடுத்துருக்க மாட்டார். விகடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. டிசம்பர் 6 மாறப்போகும் ஒரே மேடையில் விஜய் திருமா அப்படிங்கிற டைட்டில் வச்சது தினமலர் தான். பெரிய ஸ்கூப் இந்த வருஷம், பெரிய ஸ்கூப்ல இந்த ஸ்கூப் தான். ஆமா, தினமலர் அடிச்ச பெரிய ஸ்கூப் இந்த வருஷம் ஸ்கூப். அப்போ அடுத்த நாளே நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்களா? இல்லையே. அது முடிஞ்சு ஒரு மாசம் ஒரு பெரிய டிபேட் ஆச்சு. திருமாவோட ஸ்டாண்ட் என்னப்போ? ஒண்ணுமே இல்லை. அது கடந்து போயிட்டாரு அவரு. தட் இஸ், திருமா கலந்துப்பாரா கலந்துக்க மாட்டாராங்கிற டிபேட்லயே போக வச்சார தவிர, நான் கலந்துக்க மாட்டேன்னு அடுத்த நாள் சொல்லியிருந்தாருன்னா ஸ்டாலினோட கோபத்திலேருந்து அவர் தப்பிச்சிருப்பார். நீங்க கலந்துனாலும் கலந்துக்கலாம், கலந்துக்க போனாலும் கலந்துக்கலாம். பல்ஸ் பார்த்துட்டு அதான் கேட்டாராம், இன்னும் டபுள் கேம் ஆடுறீங்களான்னு கேட்டாராம் ஸ்டாலின். என்னங்க இது டபுள் கேம்? அது நாங்களாம் அரசியலில் 50 வருஷமா இருக்கோம், என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்களே சார், சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே சார் ஆதவர்ஜுனாவை. இது டூ லேட்னா டிஎம்கே தலைவர். ஆனா கடந்த காலங்களில் ஆர் ராசா ஆதவர்ஜுனா திமுக விமர்சனம் செய்யும் போது அவர் கட்சியை விட்டு நீக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்போ விசிகா கேட்கல. இப்போ இது ஒரு கூட்டணி ஆஸ்பிரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதவர்ஜுனா தடையா இருப்பாருங்கிறதுனால தானே கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்க விசிகா. ஸ்டாலின் கூப்பிட்டு நேத்தி திருமாவளவன் பேசியிருக்காரு. சரி, இப்போ என்ன ஸ்டாலின் என்னென்ன திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய், அண்ணே இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ அப்புறம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கூட்டணி எல்லாம் போயிடும். எல்லாம் இப்போ காங்கிரஸை என்ன பண்ணுவோம்? டிஎம்கே வீக்காக இருக்கா, விசிகே இப்படி போட்டு பந்தாடுறாங்க, என்ன டிஎம்கே ஒன்றும் ரெஸ்பான்ஸே பண்ணல போல இருக்குது. அப்போ நம்ம தேவை நம்மளும் ஒரு 50 சீட் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் அசம்பிளியில் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கும். மதிமுக நம்ம ஒரு 10 சீட்டு துண்டு போடலாமே. ஏதாவது ஒரு மூத்த தலைவர் சொன்னானே, இது சரியில்லை, இது நீங்கள் உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கலைன்னா கூட்டணி கலகலத்து போயிடும். விசிகாக்குள்ளேயே ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு குரல் இருக்கே சார். விசிகா உள்ள குரல் இருக்கு. அதே நேரத்தில் திமுகக்குள்ளேயும் விசிகா மீது கடும் நடவடிக்கை தேவை என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் ஸ்டாலினை பார்த்து சொல்லிட்டாங்க. சரி, அவர் ஸ்டாலின் எப்பவுமே அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, இது ஓவரா போதுங்க, இதுக்கு மேல் நீங்கள் பொறுத்தீங்கன்னா அப்புறம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கிடையாது, வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க.
ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னாராம், நீங்கள் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்கங்க சீக்கிரம். நீங்கள் ஸ்டாலின் சொன்னார், ஒன்று நீங்கள் முடிவு பண்ணுங்க, இல்லை என்ன முடிவு பண்ணுவீங்க. நான் முடிவு பண்ணால் வேறு மாதிரி போயிடும், நீங்கள் முடிவு பண்ணால் வேறு விஷயம். அந்த கம்பல்ஷனில் தான் இன்னைக்கு அவர் நீக்கியிருக்காரு. இந்த நீக்குதலை வந்து அப்பயே பண்ணியிருந்தாருன்னா ஏங்க அந்த அந்த கான்ட்ரவர்சி வந்த நாளில் பண்ணியிருக்கலாம். கலந்து கொண்ட அன்று ஈவினிங்கே நீக்கியிருக்கலாமே. அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரு கேட்குறேன், செயற்குழு பொதுக்குழு கூட்டுவே இன்னைக்கு நீங்க இல்ல சார், உட்கட்சி கிட்ட பேசணும். என்னங்க தலைவருக்கு, எங்க தலைவரை கலைஞரை மீறி யாராவது தலைவர் இருப்பாங்களா? ஸ்டாலினை மீறி டிஎம்கே யாராவது தலைவரா? அப்ப நீங்க வந்து விடுதலை திருச்சிகளுக்கு 2 தலைவர்னு அண்ணாமலை சொன்னார்னா ஒத்துக்கிறீங்களா? ஆதவர்ஜனா ஒரு தலைவர், இவர் திருமாவளவர் ஒரு தலைவர்னு சொன்னா கோவம் வருது உங்களுக்கு. அதான் நடக்குது. ஏங்க ஒரு தலைவர்னு யாரு? யாரா இருந்தாலும் கட்சி விட்டு எடுக்கணும், அதுதான் தலைவர். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் ஆட்டம், ஜெயலலிதா ஆட்டம். ஜெயலலிதா தூக்கி அடிப்பாங்க, எம்பியை தூக்கி அடிச்சாங்க. கலைஞர் அப்படிதான் பண்ணார், போடாம பாரு. ஸ்டாலின் அப்படிதான் இருக்காரு, தப்பு பண்ணாங்கன்னு தூக்கி அடிப்பேன்னாரு. எவ்வளோ பேர் வீட்டுக்கு அமைச்சிருக்காரு ஸ்டாலின். அந்த தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா இருக்கு. ஆனா அது இல்லைங்கும் பொழுது நீங்க தலைமைக்கு தகுதியானவராக அடுத்த கேள்வி வருது இல்ல. இல்ல சார், ஒரு கட்டத்தில் திரும்ப வந்து ஆதவ் பேசுறத ரசிச்சாரு சார். கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு படைத்தளபதியாவே ஆதவர்ஜன் மாறும்போது திரும்ப எப்படி சும்மா இருப்பாரு? அதனாலதான் இன்னைக்கு கட்சியோட நீக்கி இருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு ஒரு 6 மாசம். நீங்க போகாததுக்கு ஒரு காரணம் நொண்டி சாக்கு ஒண்ணு சொன்னீங்க. இல்ல சார், என்னன்னா மேடையில பேசுவாங்க தெரியும், அது வந்து நமக்கு தான் பாதிப்பா முடியும்னு திருமாவுக்கு தெரியும். அதனாலதான் அந்த மேடை ஏறல. ஆனா நீங்க ஏன் அக்ரி பண்ணீங்க? முதல்ல 6ஆம் தேதி இந்த செய்தி வந்து அடுத்த நாள் நீங்க மறுத்தீங்களா? மறுக்கல சார். ஆனா அவர் மேடை ஏறல. திரும்ப மேடை ஏறி இருந்தா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை முறிஞ்சிருக்கும். ஆனா ஒரு மேடைக்கு போகவே மேடை ஏறல. இவர் என்ன பண்ண பார்த்தாரு, நான் மேடை ஏறேன்னு சொல்லி திமுக என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். நம்மள வாங்க நீங்க அங்க இந்த பக்கம் போகாதீங்க, அதிகமாக சீட்டு தரேன், உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன், எல்லாம் ஆசை தான், தப்பு கிடையாது. ஸ்டாலின் அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்த்துருக்கலாம். நீங்க விஜய் பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு டெப்டி சிஎம் தானே வேணும், 2 டெப்டி சிஎம்மா போட்டுறேன், வாங்க உங்களுக்கு இன்னும் 10 சீட் தரேன், அசம்பிளி தரேன் அப்படின்னு சொல்லுவாரோன்ற எண்ணத்துல ஒரு 15 நாள் மௌனம் காத்தார். அந்த மௌனம் காத்தது உண்மை. அதுதான் டிஎம்கே பிடிக்கல. டிஎம்கே சொல்லி தினமலர் செய்தி வந்த அடுத்த நாளே நீ ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நியாயமான மன குமுறல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாமல் போட்டாங்க, கேட்காம போட்டாங்க. விகடன் தரப்பு சொல்ல கேட்காமலாம் போடலீங்க, ஓகே பண்ண அப்புறம் தான் அந்த பத்திரிகையோட தலைமை நிருபர் போய் கேட்டுட்டு ஓகே பண்ண அப்புறம் தான் போட்டாங்க. ஒரு ஆனந்த விடன்லாம் அந்த மாதிரி கேட்காம போடுறதுலங்க எதிர்பார்க்க முடியாத ஒன்று. பத்திரிகை பிரிண்ட் பண்ணலன்னா ஒத்துக்கலாம், அச்சடிக்கலாங்கிறது வாஸ்தவம். ஆனால் கேட்காம வந்து போடலாங்கன்னு சொல்றது நான் நம்ப தயாராக இல்லை. ஸோ இது வந்து என்ன மனநிலையில் இருந்தார்னா திருமாவளவன், இது கொஞ்சம் விட்டு பார்க்கலாம், குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி பார்க்கலாம், எந்த பக்கம் அதிகமான பெனிஃபிட் வருதுன்னு பார்ப்போம். அது தப்பு கிடையாது. ஒரு 10-20 எம்எல்ஏ சீட்டு வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து ஏனுங்க எத்தனை நாளைக்கு இங்கே அவர் வந்து கூட்டணியே இருப்பாருங்க. அவர் ஒரு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படலாம், துணை முதலமைச்சராக ஆசைப்படலாம். அரசியலில் ஒரு ஏற்றத்தாழ்வு எல்லாருக்கும் உண்டு. ஆம்பிஷன்ங்கிறது திருமாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு அரசியல் 25 வருஷமாக அரசியல் இருக்கார், அவர் ஒரு ஆளுமை, தமிழ்நாட்டின் ஆளுமை, அவர் முதலமைச்சர் ஆசைப்படுற தப்பு இல்லை. ஆனால் அந்த முதலமைச்சர் அவருடைய ரூட் எப்படிங்கிறது போகிறதுல தான் சிக்கல் வந்து. சார் நீங்களே சொன்னீங்க, திரும்ப வந்து ஆரம்பத்தது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டினார் நீங்க சொன்னீங்க. ஸோ அது பண்ணாரு, அது வந்து எல்லாருமே அது வந்து ஆமான்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் அந்த குழந்தையே திருமாவுக்கு எதிராக போகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார். அதனால தானே இப்போ வந்து கண்டிச்சிருக்காரு. அதனால தானே வந்து அந்த மேடையை திரும்ப வந்து ஏறவே இல்லை. தனக்கு மீறி ஆதவர்ஜனா செயல்படுறாருன்னு தெரிஞ்ச பிறகு இப்போதான் நீக்கிட்டாரு. சரி, இப்போ திருமாவை மீது நம்ம வந்து தவறே சொல்ல முடியாதுல்ல. ஆதவர்ஜனா யாருன்னு தெரியாம நீங்க கட்சியில சேர்த்தீங்களா? ஆதவர்ஜனா யாரு, அவரோட குணம் என்னன்னு தெரியாம அவரை பக்கத்தில் வச்சிருந்தீங்களா? ஆதவர்ஜனாவோட குவாலிட்டிஸ் தெரியாம அவரை ஆதரிச்சிங்களா? அப்ப என்ன தலைமை? எங்க ஒரு தலைமைக்கு அவரோட தொண்டரோட தலைவரோட பலம் பணவீனம் தெரியாம இருக்க முடியாது. எந்த அரசியல் கட்சினாலும் இப்ப இவர் நல்ல செய்யக்கூடியவர், நல்ல செயல்படாதவர், இவர் டம்மி. சில தலைவர் சொல்லுவாங்க டம்மி போதும்பாங்க. எனக்கு டம்மி 2ஆம் கட்ட தலைவர் தலையை ஆட்டினா போதும். சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க கொஞ்சம் நல்ல புத்தாலித்தனமா இருக்கணும்னு. ஸோ உங்களுக்கு ஆதவர்ஜனா பத்தி இப்பதான் தெரியும்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு 3-6 மாசம் முன்னாடியே 1 வருஷம் முன்னாடியே தெரியும் ஆதவர்ஜனா என்ன பண்ணுவாருன்னு நீங்க உணர்ந்து வச்சிருப்பீங்க. ஆக இப்ப நீங்க சொல்ற சாக்கெல்லாம் வந்து எடுபடாது. நீங்க ஆதவர்ஜனா வச்சு ஒரு கேம் ஆடலான்னு பிளான் பண்ணீங்க, அது வந்து ஏன்னா ஆளூர் ஷானிவாஸ், பாலாஜி, சிந்தனை செல்வன்,
ரவிக்குமார் இவங்க எல்லாமே அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆதவுக்கு எதிராவா? ஆதவுக்கு மேல அவங்களுக்கு கோபம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி இப்படி ஆகி போச்சே. விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது அது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆஃப் திருமா தான். இருந்தாலும் அந்த போர் வீரர்கள் அவங்க போன பாலாஜி, சிந்தனை செல்வன், ஆலூர் ஷானிவாசன் போர் வீரர்கள் முன்னிருந்து போர் பண்ணாங்க. ஆலூர் ஷானிவாசன்லாம் டிபேட்டில் பேசுகிற மாதிரி யாரும் பேச முடியாது. அவ்வளோ சிறந்த பேச்சாளர். கட்சியை திரும்ப மட்டுமே கொண்டு போக முடியாதுங்க. அது எடுத்து போகிறதுக்கு படை வீரர்கள் வேணும். அந்த படை வீரர்களே சோர்ந்து போய் என்ன தலைவரே இந்த மாதிரி ஆகி போச்சு, கட்சி இப்படி பண்ணிட்டீங்களே ஓகே. அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு வச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஆதவர்ஜுனா மேல ஒரு கோபம் கண்டிப்பா இருக்காங்க. பாலாஜி ட்வீட்டே போட்டாரு. சி கட்சி கட்டுப்பாடு மீறி வெளியில ஓப்பனா பேசக்கூடிய அளவுக்கு விசிகேல யாரும் இல்ல. தரமில்லா தலைவர்கள் இல்லை. அவங்க டீசன்ட், ரொம்ப டீசன்ட். அவங்கள குறையே சொல்ல முடியாது. ஏன்னா திருமா மேல உயிரே வச்சிருக்காங்க. எல்லாருமே திருமா மேல மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த புகைச்சல அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க, திருமாட்ட பேசுறாங்களே தவிர ஒரு 2-3 ட்வீட் போட்டாங்களே தவிர வெளியில ஓப்பனா ரிவால்ட் வரல. ஆமா. ஆனா இது கைமீறி போயிருந்ததுன்னா பிசிகே 2ஆ உடையக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுக்கு திமுகவும் காரணமா இருக்கும்னு சொன்னா அது மிக இல்லை. ஓகே சார். குறிப்பாக ஆதவர்ஜுனாவை நீக்கின அன்னைக்கே செக்ரட்டரியேட்ல போயிட்டு சிஎம் வந்து திரும்ப பார்த்திருக்காரு. என்ன சார் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாரி கேட்டாராம். ஸ்டாலின் சொன்னா உங்க சாரியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, உங்க சாரி பூரியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி வந்து நல்லா போயிருந்த கூட்டணி ஏன் உடைக்கிறீங்க, நாங்க என்ன உங்களுக்கு என்ன குறை வச்சோம், உங்க மேல 250 எஃப்ஐஆர் இருக்கு தெரியுமான்னு கேட்டாரோம். உங்க கட்சிக்கார ஒரு தலைவர் மேலேயும் 50 எஃப்ஐஆர் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா நாளைக்கு நினைச்சா உங்க கட்சியில் அத்தனை பேருக்கு உள்ள போட்டுருவோன்னு. நாங்க இதெல்லாம் பொறுத்துன்னு போறேன். நீங்க போலீஸ் எவ்வளவு கேவலமா பேசுனீங்க, போலீஸ் எடுத்து போராட்டம் பண்ணீங்க, போலீஸ் துறை என் கையில இருக்கு, அப்ப என்ன எடுத்து பண்ற அதையும் நான் பொறுத்துட்டு போனேன். ஸ்டாலின் சொன்னாராம் என்னெல்லாம் நாங்க பொறுத்தோம்னு சொன்னாராம். நீங்க இது பண்ணும்போது பொருத்தம், இதை பண்ணும்போது பொருத்தம், இதை பண்ணும்போது பொருத்தம், கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பொறுத்து 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 ஒரு ஸ்டேஜில் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் வந்த அப்புறம் தான் நாங்கள் முடிவாக சொன்னோம். அது வரைக்கும் நாங்கள் பொறுமை காத்து என் கட்சியிலே சில பேர் பிடிக்கலன்னா நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தேன், பொறுமையாக இருக்க மாட்டேன். என் கட்சியில் என்ன தலைவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களே கேட்டாராம். எவ்வளோ பேர் மேலே எவ்வளோ எஃப்ஐஆர், கட்சியை கலகலத்து போடும் அந்த எஃப்ஐஆர் மேலே ஆக்ஷன் எடுத்தா. அந்த அளவுக்கு நாங்கள் அமைதியாக பார்க்குறோம். நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்கள் ஆதவ அர்ஜுனாவோட திமுக கூட்டணி போகிறத பற்றி எங்களுக்கு அப்ஜெக்ஷனே இல்லை. விஜயோட போய் சேர்ந்துக்காங்க, நல்லா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உங்களால் வன்னியர் ஓட்டு வரல, தென் மாவட்டங்களில் வரல, கோவையில் தோற்று போனோம், இதான் காரணம். ஏன்னா பாதி இடங்களில் எங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு சேதாரம் தான் அதிகம் அப்படின்னு புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கார் ஸ்டாலின். இதை விட என்ன ஒன்றுன்னு கேட்டாராம். இதையும் மீறி உங்களை வச்சுன்னு இருக்கோம்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் நம்ம கூட்டணி பிரியக்கூடாது, கூட்டணி போகக்கூடாது, நீங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த நம்பிக்கையில் வச்சுருக்கோம். அது நீங்கள் பாழ்படுத்துனீங்கன்னா the choice is yours அப்படின்னே சொல்லிட்டாரு. ஓகே சார். இப்போ வந்து கட்சியை விட்டு ஒரு சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட விளக்கம் கேட்டு மீண்டும் அது ஒரு ப்ராசஸ், ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஆதவர்ஜுனா நிச்சயமா ஒரு அப்செட்டாக தான் இருப்பார். அவருடைய பிளான் இப்போதைக்கு என்ன சார்? விஜய் கட்சியில் சேர்ந்துருவாருங்க. விஜய் ஜாயின் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். அது இதெல்லாம் அது நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ டைரக்டா விஜய் கட்சியில் போய் சேர்ந்தா எந்த ஒரு 10 போயிடுவார். இப்போ தமிழ்நாடு இந்தியாவே ஆதவர்ஜுனா எங்க ஃப்ரெண்டு டெல்லி பிஜேபி எம்பி கூப்பிட்டார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹூ இஸ் திஸ் ஆதவன் கேட்டார். ஆதவன் இல்லை, ஆதவன். அவருக்கு தெரிய புரியல. வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டெல்லி வரைக்கும் ஆதவர்ஜுனா பாப்புலர் ஆகிட்டார். அதை கிளவராக யூஸ் பண்ணிட்டார். வெறுமை விஜய் கட்சியில் போய் தந்தா இப்போ விஜய் கட்சியில் போனால் அவருக்கு முக்கியத்துவம், மரியாதை, அவருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு. ஆனால் ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 10 வருஷத்தில் பேர் சொல்லும்படி வர்றதா இல்லையான்னு பாருங்க. அவரோட கிளவர்னஸ், அவரு கட்சி சார்பாக அதெல்லாம் நான் போக விரும்பல. ஆதவர்ஜுனா பல உயரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது அரசியல் நோக்கர்கள் தான். எனக்கும் அப்படிதான் ஃபீலிங். என்னோட அனுபவத்தில் அவரோட அந்த கிளவர் மெனுவர்ன்ற வார்த்தை இருக்கு. அந்த மெனுவரில் அவர் கில்லாடியா இருக்கார். அந்த மெனுவரை வச்சுட்டு ஒரு 10 வருஷத்துல ஒரு தமிழ்நாட்டு அரசியல் பெரும் இடத்துல ஆதவர்ஜுனா வரக்கூடிய அளவுக்கு அவர் வந்துருவாருன்னு என்னோட எண்ணம். ஏன்னா சார் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, திமுக விசிகா கூட்டணி தொடரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆதவர்ஜுனா போயிட்டாருன்னா தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. போகலன்னா 2ஆவது உடையும். அது 2ஆவது உடைய திமுக தேவையில்லை. திமுக ஆதரவோட 2ஆம் கட்ட தலைவர் 2ஆவது உடைச்சிருவாங்க.
ஏன்னா இவங்க எல்லாருமே சொல்றாங்க எம்எல்ஏ எம்பி நாங்கள் ஆகிக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே தான். அது இல்லாமல் சிம்பிள் வேற, அவங்க சிம்பிள் இதெல்லாம் ஒரு பெரிய கடந்த காலம் சார், அது போன எலெக்ஷன். போன election. இப்ப சொந்த சிம்பிள் தான் இல்ல ஜெயிச்சிருக்காங்க அந்த எல்லாரும். போன எலெக்ஷன்ல ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் அந்த நன்றி கடனை அவங்க மறக்கல. அது சொல்ல வரேன். அந்த நன்றி கடனை மறக்கல. அதனால அவங்கள ஒரு கண்ணை காட்டின ஸ்டாலின் ஒரு கண்ணை காமிச்சானா ரெண்டா போயிடும். அது வந்து திருமாவுக்கு தெரியாம இல்லை. ஏன்னா ஸ்டாலினோட பலம் நம்ம எல்லாரோட திருமாவுக்கு அதிகமாக தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த விஷ பரீட்சைன்னு கேட்டாங்க. ஒரு முக்கியமான தலைவர் கூப்பிட்டாராம் திமுகலேருந்து. தம்பி உன்னோட ஏஜ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு மூத்த தலைவர் திமுகவில், ஏன்பா விஷ பரீட்சை பண்ணுறீங்க, சிஎம்கிட்ட போய் மோதுறீங்களாப்பா, வேண்டாம்ப்பா இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு ஒரு அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. திமுகவோட மூத்த தலைவர் ஃபோனில் 1/2 மணி நேரம் பேசினாராம். ஸோ திமுக வந்து எடுத்தவனே எடுத்தேன் கவுத்தேன் பண்ணல, எல்லா விதமான நடவடிக்கை எடுத்த பிறகு ஃபைனலாக ஒரு வார்னிங் விட்டுது. இன்னைக்குள்ள இதை பண்ணலைன்னா கதை கந்தல். அதுக்கப்புறம் தான் பண்ண இது கூட திமுகவில் மனது வருத்தம்னா, நம்ம இவ்வளோ தூரம் சொன்ன அப்புறம் நீங்கள் பண்ணீங்களே, நீங்களா பண்ணீங்களா அப்படின்னு மன வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த மன வருத்தம் கூட்டணியை உடைக்கும் அளவுக்கு போகிறதா எனக்கு தோணலை. ஓகே சார், அதாவது விஜய் கட்சிக்கு அது போவது உறுதியா? கண்டிப்பாக போகிறது சார். குறிப்பாக இந்த சர்ச்சைக்கு காரணமே விகடன் தான். விகடன் பதிப்பகம் நடத்திய நிகழ்ச்சியில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரளயமே உருவாகியிருக்கு. ஒரு நூல் வெளியீட்டு விழா மேடையை ஒரு அரசியல் மேடையாக விகடன் மாத்திருச்சா, இல்ல ஆதவர்ஜுனா மாத்திக்கிட்டாரா? ஜூனியர் விகடன் ஒரு அரசியல் பத்திரிகை. நான் வந்து மாணவர் பத்திரிகையாளர் 2 வருஷம் பணியாற்றினேன். திருப்பி ஒரு 25 வருஷம் கழிச்சு நிர்வாக ஆசிரியராக ஜூனியர் விகடனில் ஒரு 4 வருடம் பணியாற்றினேன். அது பொலிட்டிக்கல் அஜெண்டா. அவங்க வந்து மேனேஜிங், அவங்க வந்து சீப் அரசியல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் அரசியல், தட் இஸ் எதிர்த்தா தைரியமாக எதிர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேனேஜிங் எடிட்டராக இருந்த பொழுது ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தோம். அப்போ கலைஞரே கூப்பிட்டு சொன்னாராம், பாலு என்ன பாலு இப்படி எழுதலாம், அவன் ஆசிட்லாம் அடிக்கிறான்னு கேள்விப்பட்டேனே, பயமாக இருக்குன்னு. அதுக்கு எப்படி சொன்னாங்க, அட 10ல் 11 உயிரை போனால் போட்டேன்னு தைரியமாக இருக்கான்னு. அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான மன்னம் கொடைவர் பாலசுப்ரமணியம். சீனிவாசனும் அப்படி தான் இருக்கார், எதிர்த்தா தைரியமாக எதுக்குன்னு. இப்போ ஒரு பத்திரிகையோட நிலைமை என்ன, ஆளும் கட்சி தப்பு பண்ணால் எதிர்க்க வேண்டியது. திமுக மேலே பல காரணங்களில் ஆனந்தவுடனுக்கோ ஜூனியர் உடனுக்கோ வருத்தம் இருக்கலாம். அதை பத்திரிகையில் காமிக்கிச்சா அது பயஸ்டுன்னு சொல்லலாம். இப்போ திமுக பற்றி தொடர்ந்து தப்பாக எழுதுனா வச்சுக்கோங்க, ஏங்க இது வந்து திமுக இது மாதிரி பண்ணுறாங்க, கேம்பெயின் பண்ணுறாங்கன்னலாம். அதே நேரத்தில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் தைரியமாக எடுத்து நான் பண்ணுறது அந்த கோபத்தின் வெளிப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா பீரியடில் எப்படி ஜெயலலிதாக்கு எதிராக அப்போ கூட கேட்டாங்க, ஜெயலலிதா கணக்கா ஜூனியர் என் மேலே என்ன கோவம்? அப்போ எப்படி சொன்னாங்க, எனக்கு ஜெயலலிதா மேலே கோவம் கிடையாது, நீங்கள் பண்ணுற தப்பு மேலே எனக்கு கோவம். ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா பாலசுப்ரமணியம் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர், எஸ்எஸ் வாசனோட பையன். இந்த அம்மா படத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன பாலு சார் என்ன கோவம்? அம்மா உங்கள் மேலே கோவமே கிடையாதுமா, நீங்கள் நடவடிக்கையெல்லாம் உங்கள் பிடிக்கல, அதுதான் நாங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் ஜூனியர் உடன் என்றைக்குமே காழ்ப்புணர்ச்சியோட தரம் தாழ்ந்து, மற்ற பத்திரிகைலாம் இருக்குது பாருங்க, மஞ்ச பத்திரிகை, அந்த மாதிரி தரம் தாழ்ந்து எழுதாது, கரெக்டாக அடிக்கும். ஆக மொத்தம் இந்த மேட்டரில் பண்ணது விகடன் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து விஜய்க்கு. ஏன்னா விஜய் ஒரு வளர்ந்த, விஜய்க்கு விகடனுக்கு ரொம்ப கனெக்ஷன், எல்லா நடிகர்களும் அரசியல்வாதியும். விஜய்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து திமுக மேல அதிருப்தியை காட்டுறதுக்கு ஒரு ரோல். விகடனுக்கு எந்த அஜெண்டாவும் இல்லையா? விகடனுக்கு அஜெண்டா கிடையாது. ஏன்னா விகடனோட இது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு விஜயை கூப்பிடுறது எப்படிங்க அஜெண்டா இருக்க முடியும்? அது ஒன்றும் எனக்கு அஜெண்டா. ஏன்னா ஒரு பத்திரிகையோட ரோல் இது. ஒரு பத்திரிகை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், ஏன் விஜய் மட்டும் கூப்பிடலான்னு. 93ல் விகடன் ஆதரிச்சு ஜூனியர் விகடன் ஆதரிச்சு யார் தெரியுமா? ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை ஜெயலலிதா எதிராக கொம்பு செய்ய விட்டதே நாங்கள் தான். ஓப்பனாக சொல்கிறேன், 4 வருட ஆண்டுகள் ரஜினிகாந்த் என்ன தும்முனாலும் இருமுனாலும் அவர் வந்து என்ன பேசினாலும் செய்தியாக வரும். அவர் வந்து அமெரிக்காவில் போய் மொட்டை அடிச்சு அதை கவர் ஸ்டோரியாக பண்ணோம். ரஜினிகாந்தை வளர்த்து விட்டதில் பெரும் பங்கு ஜூனியருடன் உண்டு. இது அந்த காலத்தில் படித்தவங்களாம் ஞாபகம், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ. எதுக்கு எம்டி பண்ணார்னா, அப்போ காங்கிரஸ் வீக்காக இருந்தது, எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. ஸோ ஒரு ஆப்போசிஷன் யூனிட்டி கொண்டு வரதுக்கு ஒரு இண்டிபெண்ட் லீடர் தேவைன்னு எம்டி கருதினார் பாலசுப்ரமணியம். அவரால் அவருடைய ஆசையை பண்ணுறதுக்கு தான் ரஜினிகாந்த் உள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ ரஜினிகாந்த், இப்போ விஜய், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விகடன் விழாவில் ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறி இருக்கு. அந்த சர்ச்சைக்கும் விகடனுக்கும் எந்த அஜெண்டாவும் இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க. குறிப்பாக
ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் திமுக விசிக கூட்டணிக்குள்ள உருவாயிருக்க வேண்டியது அது இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவுக்கு காரணம் ஆதவ அர்ஜுனாவுடைய நீக்கம். ஆதவ அர்ஜுனா விரைவில் விஜய் கட்சிக்கு சேருவார்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சார். நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.